ஓகே. இத நாம கொஞ்சம் விரிவாவே பிரிச்சு பார்ப்போம். இந்த ஒரு ஆழமான அறிவு தேடலுக்கு உங்களுக்கு என்னோட உற்சாகமான வரவேற்புகள். தேங்க்ஸ். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட மூல ஆவணம் உங்களுக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு விஷயமா இருக்கலாம். அதாவது அருட்பெருஞ்சோதி அகவல்ல வரக்கூடிய ரகசிய தத்துவ படிக்கட்டுகள் அப்படிங்கிற அந்த பகுதி. குறிப்பா 208ல இருந்து 211 வரைக்கும் உள்ள வரிகள். ஆமா, கரெக்ட். இந்த சுருக்கமான கவிதை வரிகளுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான தத்துவம் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறத நாங்க டீகோட் பண்ணும்போது நிஜமாவே ஒரு ஆஹா மொமெண்ட் இருந்துச்சு. கண்டிப்பா. அத உங்களோட இன்னைக்கு நாங்க ஷேர் பண்ணிக்க போறோம். இந்த 4 வரிகளை ஒரு புது கோணத்துல பார்க்கும்போது அது நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய திறப்பை கொடுக்கும். இந்த தேடலுக்குள்ள நாம போறதுக்கு முன்னாடி இப்ப இந்த ரகசிய தத்துவ படிக்கட்டுகள் அப்படிங்கிற தலைப்போட முக்கியத்துவத்தை நாம கொஞ்சம் கவனிக்கணும். இது சும்மா ஏதோ ஒரு கவித்துவத்துக்காக வைக்கப்பட்ட பேரு கிடையாது. இதுக்குள்ள ஒரு பெரிய பிரபஞ்ச கட்டமைப்பு, அதாவது ஒரு காஸ்மிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. படிக்கட்டுகள் எப்படி நம்மள ஒவ்வொரு படியா மேல கூட்டிட்டு போகுமோ அதே மாதிரி. எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி இந்த வரிகள் ஒளியானது எப்படி நீருக்குள்ள படிப்படியா நிலை பெற்றிருக்கு அப்படிங்கறத நமக்கு ரொம்ப நுட்பமா உணர்த்துது. இது மேலோட்டமான ஒரு கவிதை இல்ல, இயற்கைக்கும் ஒளிக்கும் இடையே இருக்கிற ஒரு ரகசிய உறவை விளக்குற கட்டமைப்பு. ஓகே, அப்போ அந்த படிக்கட்டுகள்ல முதல் படியை நாம இப்போ எடுத்து வைப்போம். ஆமா. முதல் 2 வரிகள் இப்படி சொல்லுது: நீரிடை அடிநடு அருட்பெருஞ்சோதி நிலையூரா வகுத்தனல் அருட்பெரும் ஜோதி. அப்புறம் ஆர்தர புரிந்த அருட்பெருஞ்சோதி நீரிடை ஒளியியல் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வரும். கரெக்ட். இத படிக்கும்போதே எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. இப்போ நாம ஒரு கடலையோ அல்லது ஒரு பெரிய குளத்தையோ பாக்குறோம்னு வச்சுப்போம். இதுக்கு அடியில இருக்கிற இருண்ட ஆழத்துல ஒரு பிரகாசமான ஒளி சோர்ஸ் இருக்கிறதா அவர் சொல்றார். அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பாயிண்ட். ஆனா எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. நீருங்கிறது எப்பவுமே ஓடிக்கிட்டு இருக்கிற உருவம் இல்லாத ஒரு ஃப்ளூயிட். அதுல எப்படி ஒரு ஒளி நிலையுற, அதாவது ரொம்ப உறுதியா நிலை பெற முடியும்? இது லாஜிக்கலா கொஞ்சம் முரண்பாடா தெரியலையா? இங்கதான் நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப நுட்பமான விஷயம் ஒளிஞ்சிருக்கு. நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது. நீருங்கிறது ஒரு திரவம். அதுல ஒரு ஒளிய பாய்ச்சினா அது சிதறும், வளையும், தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா நிலையுற வகுத்தா அப்படின்னு சொல்றாருன்னா அதுக்கு ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு. அது என்ன அர்த்தம்? இயற்பியல் ரீதியா பாத்தீங்கன்னா, ஒளி நீருக்குள்ள ஊடுருவும் போது அதோட வேகம் மாறுது, அது வளையும் விதம் மாறுது. அதத்தான் நீரிடையொளியல் அப்படின்னு ரொம்ப தெளிவா பதிவு செய்கிறார். ரிஃப்ராக்ஷன் மாதிரி சொல்றீங்க? ஆமா, எக்ஸாக்ட்லி. ஒளியின் இயற்பியல் தன்மையே நீருக்குள்ள மாறினாலும் அந்த ஒளியின் மூலம் அல்லது இருப்பு அங்க உறுதியா இருக்கு. அதாவது மீடியம் மாறினாலும் எனர்ஜி மாறலன்னு சொல்றீங்க. கரெக்ட். தத்துவ ரீதியா இதை யோசிச்சு பாருங்க. நீர் அப்படிங்கிறது தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிற நம்மளோட எண்ணங்கள் அல்லது இந்த தொடர் மாற்றங்களுக்கு உட்பட்ட உலகத்தின் குறியீடு. அப்போ ஒளி அப்படிங்கிறது? ஒளி அப்படிங்கிறது மாறாத விழிப்புணர்வு, அதாவது கான்ஷியஸ்னஸ். சலனப்பட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு திரவத்துக்குள்ள சலனமே இல்லாத ஒரு ஆதி ஆற்றல் ரொம்ப உறுதியா பொருந்தி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த முதல் படிக்கட்டு நமக்கு உணர்த்துற பாடம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். சலனத்துக்குள்ள ஒரு சலனமில்லாத தன்மை. ஹியர் இஸ் வேர் இட் கெட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். இத அப்படியே நம்மள அடுத்த வரைக்கு கூட்டிட்டு போகுது. அடுத்த படிக்கட்டு. ஆமா, இங்கதான் விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமா மாறுது. அடுத்த வரிகள்ல நிகழ்பல குணவியல் ஆர்த்தரவகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வருது. கரெக்ட். இந்த ஒளி ஏதோ ஒரே மாதிரியான ஒரு பிளாங்கான வெளிச்சம் இல்ல. அது பல குணவியல் கொண்டதா, அதாவது பற்பல சிறப்பம்சங்களும் குணங்களும் கொண்டதா செயல்படுதுன்னு படிக்கிறப்போ எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. நீருக்குள்ள இருக்கிற ஒரு ஒளிக்கு எப்படி பல குணங்கள் இருக்க முடியும்? இதை நாம சயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியா புரியும். ஒரு சாதாரண வெள்ளை ஒளி ஒரு பிரிசம் வழியா செலுத்தினா என்ன ஆகும்? அது 7 நிறங்களா பிரியும், விப்ஜிஆர் மாதிரி. அதேதான், அது 7 நிறங்களா பிரியும் இல்லையா? ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு வேவ் லென்த் இருக்கு, ஒரு தனிப்பட்ட எனர்ஜி லெவல் இருக்கு, ஒரு தனி குணம் இருக்கு. ஓகே. அதே மாதிரி தான் நீருக்குள் இருக்கிற அந்த மூல ஒளியும் ஒற்றைத்தன்மையோட இல்ல. அது நீரின் ஒவ்வொரு மூலக்கூறுக்குள்ளேயும் ஊடுருவும் போது பலவிதமான குணாதிசயங்களா ஆற்றல்களா வெளிப்படுது. அதத்தான் பல குணவியல்னு சொல்றாரு. அப்போ அந்த பல குணங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்படாதா? தண்ணிக்குள்ள இத்தனை விதமான எனர்ஜி குணங்கள் இருக்கும்போது அது எப்படி ஒரு ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுது? ரொம்ப சரியான பாயிண்ட புடிச்சிங்க. அதுக்குத்தான் அவர் ஆர்தர வகுத்த அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். ஆர்த்தர வகுத்த அப்படின்னா ரொம்ப நேர்த்தியாக எந்த ஒரு குறையும் இல்லாம முழுமையா ஒருங்கிணைக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இத ஒரு பெரிய இசைக்குழுவோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி? ஆமா, ஒரு இசைக்குழுவுல வயலின், புல்லாங்குழல்,
ட்ரம்ஸ்னு பலவிதமான வாத்தியங்கள் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணம், ஒரு நாதம். தனித்தனியா கேட்டா அது வெறும் சத்தம். ஆனா எல்லாமே சேர்ந்து ஒரு ஹார்மனியா வரும். கரெக்ட். ஒரு சிறந்த மியூசிக் டைரக்டர் அதை ஒருங்கிணைக்கும் போது அது எப்படி ஒரு அற்புதமான சிம்பனியா மாறுதோ அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்ச சக்தி. நீருக்குள்ள இருக்கிற ஒளியோட பலவிதமான குணங்களையும் ஆற்றல்களையும் அது ரொம்ப நேர்த்தியா ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணியிருக்கு. வாவ்! அங்க எந்த குழப்பமும் இல்ல. எல்லாமே ஒரு முழுமையான ஒழுங்கமைப்போட செயல்படுது. அந்த ஆர்கெஸ்ட்ரா உதாரணம் இது ரொம்ப அழகா விளக்குது. ஒளியோட ஒவ்வொரு குணமும் ஒரு வாத்தியம் மாதிரி நீருக்குள்ள இசைக்கப்படுது. ஆனா டியூன் ஒண்ணுதான். சரி, இப்போ நாம 3வது படிக்கட்டுக்கு வருவோம். இது ரொம்ப முக்கியமான பகுதி. ஆமா, இந்த வரிகள் நிஜமாவே ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்குற மாதிரி இருக்கு. நீரிடைச் சக்திகள் அருட்பெருஞ்சோதி நிகழ்வகை பலபல அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வருது. அப்புறம் ஆர்த்தர வகுத்த அருட்பெருஞ்சோதி, நீரிணைச் சத்தர்கள் அருட்பெருஞ்சோதி, நிறைவகை உறைவகை அருட்பெருஞ்சோதி அப்படின்னு அந்த வரிகள் முடியும். எக்ஸாக்ட்லி. இதுல சத்திகள் மற்றும் சத்தர்கள் அப்படின்னு 2 வார்த்தைகள் வருது. நீர்க்குள்ள வெறும் ஒளி மட்டும் இல்ல, அங்க 2 விதமான எனர்ஜி சிஸ்டம்ஸ் வேலை செய்யுதுன்னு சொல்றார். இந்த சத்திகள் சத்தர்கள் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த 2 வார்த்தைகளுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரபஞ்ச சமநிலை ஒழிஞ்சிருக்கு. இதை நம்ம கொஞ்சம் நுட்பமா அலசணும். ஓகே. முதல்ல சத்திகள் அப்படிங்கறத பாப்போம். வரிகள் என்ன சொல்லுது? நிகழ்வகை பலபல அப்படின்னு சொல்லுது. நிகழ்வகைனா தொடர்ந்து நடக்கிற விஷயங்களா? ஆமா, சத்திகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியான செயல்கள், இயக்கங்கள். பிரபஞ்சத்துல நொடிக்கு நொடி நிகழ்ந்துகிட்டே இருக்கிற மாற்றங்கள். இது ஒரு டைனாமிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பா. இயற்பியல்ல இது நம்ம கினெட்டிக் எனர்ஜி அல்லது டைனாமிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஆக்டிவான எனர்ஜி. தண்ணிக்குள்ள இருக்கிற ஓட்டம், அதோட ரசாயன மாற்றங்கள் எல்லாமே இந்த சத்திகளோட வேலைதான். ஓகே. அப்போ சத்திகர்னா செயல்பாடு, மூமெண்ட். அப்போ சத்தர்கள்னா என்ன? அதை ஏன் அவரு தனியா பிரிக்கணும்? ஏன்னா வெறும் மூமெண்ட் மட்டுமே இருந்தா ஒரு கட்டமைப்பு நிலைக்காது இல்லையா? ஆமா, ஒரு பேலன்ஸ் வேணும். அதுதான். சத்தர்கள் அப்படிங்கிறதுக்கான வரிகளை பாருங்க. நிறைவகை உறைவகை இதோட அர்த்தம் என்னன்னா ஒரு முழுமையான ஆழமான அமைதியான இருப்பு. அங்க எந்த சலனமும் இல்ல, ஆனா ஒரு பெரிய பொட்டன்ஷியல் இருக்கு. இத பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப சரியா சொன்னீங்க. ஒரு பக்கம் இடைவிடாத செயல்பாடு, அதாவது நிகழ்வகை. இன்னொரு பக்கம் கொஞ்சமும் அசையாத ஆனா அனைத்தையும் தாங்கி நிற்கிற ஒரு முழுமை, அதாவது உறைவகை. அதாவது ஒரு காயினோட 2 பக்கங்கள் மாதிரி சொல்றீங்க. ஒரு பக்கம் ஆக்ஷன், இன்னொரு பக்கம் அமைதியான பிரசன்ஸ். இது ரெண்டுமே நீருக்குள்ள அந்த ஒளியால நிறுவப்பட்டிருக்கு. ஆனா இது ரெண்டும் எப்படி ஒண்ணுக்கொன்னு பேலன்ஸ் ஆகுது? அதுதான் இயற்கையோட மாபெரும் டிசைன். செயல்பாடும் முழுமையும் சேர்ந்ததுதான் இந்த பிரபஞ்சம். சக்திகளோட தொடர் இயக்கமும் சத்தர்களோட அசைக்க முடியாத இருப்பும் நீருக்குள்ள ரொம்ப நேர்த்தியா ஒன்றிணைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் மறுபடியும் ஆர்தர வகுத்த அப்படிங்கிற வார்த்தை வருது போல. எக்ஸாக்ட்லி. ஆர்த்தர வகுத்த அப்படின்னு திரும்ப திரும்ப இந்த ஆவணம் உறுதிப்படுத்துறது அதுக்குதான். நீங்க யோசிச்சு பாருங்க. தண்ணி மேல பார்க்க அமைதியா தேங்கி நிக்கிற மாதிரி இருக்கும். அது சத்தர்கள், அதாவது உறை வகை. ஆனா மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல பாத்தீங்கன்னா உள்ளே மூலக்கூறுகள் பயங்கர வேகத்துல இயங்கிக்கிட்டு இருக்கும். அது சக்திகள், அதாவது நிகழ்வகை. இந்த ரெண்டையும் அந்த ஒளிதான் ஒருங்கிணைக்குது. இத கேக்கும்போதே சயின்ஸும் தத்துவமும் எவ்வளவு நெருக்கமா பின்னி பிணைஞ்சிருக்குன்னு புரியுது. ஆமா. ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி கேட்கிறேன். சோ வாட் இஸ் திஸ் ஆல் மீன்? இதெல்லாம் தாண்டி இதுக்கு உண்மையான அர்த்தம் தான் என்ன? நீங்க எந்த ஆங்கிள்ல கேக்குறீங்க? அதாவது இந்த கணத்துல இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த ஆழமான தத்துவங்கள் ஏன் முக்கியம்? நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம தண்ணிய குடிக்கிறோம், குளிக்கிறோம், கடந்து போயிட்டே இருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட இவ்ளோ டீப்பா அனலைஸ் பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா நாலேஜ் அப்படிங்கிறது நாம அதை எப்படி அப்ளை பண்றோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. கரெக்ட். இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல நாம எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் இல்ல சிக்கி தவிக்கிறோம். எதை எடுப்பது எதை விடுறதுன்னு தெரியாத ஒரு வேகமான வாழ்க்கை. நம்ம சிந்தனைகள் எல்லாமே ரொம்ப மேலோட்டமா மாறிடுச்சு. ஆமா, நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஆனா இந்த வரிகளை நீங்க கவனிச்சிங்களா? ஒவ்வொரு வரியின் இறுதியிலும் அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற சொல் ஒரு மந்திரம் மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஆமா, அது ஒரு ரிதம் மாதிரி செட் ஆகுது. எக்ஸாக்ட்லி. அது ஒரு ஆழமான தியான நிலையை கொடுக்குது. சலனப்படுற மனசை அது எப்படி மெல்ல மெல்ல ஒருமுகப்படுத்துதுன்னு நீங்களே ஃபீல் பண்ணிருக்கலாம். இத படிக்க படிக்க ஒரு அமைதி உருவாகும். கண்டிப்பா, நான் அதை உணர்ந்தேன். 2வது விஷயம், நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சாதாரண பொருளை நம்ம எப்படி பார்க்கறோம் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ். அது கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா?
நாம தினமும் குடிக்கிற ஒரு சாதாரண நீர் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள இவ்ளோ பெரிய குணவியலும் சக்திகளும் முழுமையும் வேலை செய்யுது அப்படிங்கிற இந்த அறிவு நாம உலகத்தை பார்க்கிற விதத்தையே மாத்தும். உலகத்தை பாக்குற விதமே மாறுமா? ஆமா, இயற்கைய நாம வெறும் ஒரு யூஸ் பண்ற பொருளா பார்க்கறத நிறுத்திட்டு அதை ஒரு பெரிய பிரபஞ்ச கட்டமைப்பா பார்க்க இந்த வாசிப்பு நமக்கு உதவுது. நம்ம சுத்தி இருக்கிற சாதாரண விஷயங்களுக்குள்ளயும் எவ்வளோ பெரிய அறிவியலும் தத்துவமும் இருக்குன்னு புரியும் போது நம்ம மைண்ட் தானாவே தெளிவடையும். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு சாதாரண விஷயத்துக்குள்ள இருக்கிற அசாதாரண தன்மையை புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான தேடல். நிச்சயமா. ஓகே, நாம இன்னைக்கு மேற்கொண்ட இந்த ஆழ்ந்த ஆய்வை சற்று சுருக்கமாக பார்ப்போம். அருட்பெருஞ்சோதி அகவலில் உள்ள ரகசிய தத்துவ படிக்கட்டுகள் 208 211 வழியா நம்ம ஒரு அற்புதமான பயணம் செஞ்சிருக்கோம். ஒரு ஆழமான பயணம். ஆமா, ஒரு சாதாரண நீருக்குள்ள ஒளி எப்படி மேலோட்டமா இல்லாம ரொம்ப ஆழமா உறுதியா நிலை பெற்று இருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்த்தோம். அதான் நிலையுற வகுத்த அப்படிங்கிற வார்த்தை வழியா பார்த்தோம். அப்புறம் பல குணவியல். கரெக்ட். அந்த ஒளி ஏதோ ஒற்றை பரிமாணம் கொண்டது இல்ல, அது பல குணங்களை கொண்டது. அது எவ்வளவு நேர்த்தியா ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத அலசினோம். இறுதியா சக்திகள் மற்றும் சத்தர்கள். ஆமா, அதாவது முடிவற்ற செயல்பாடுகளும் மாபெரும் முழுமையான இருப்பும் நீருக்குள்ள எப்படி ஒரு பிரபஞ்ச சமநிலையோட இயங்குது அப்படிங்கறதையும் நாம விவாதிச்சோம். நிகழ்வகை மற்றும் உரைவகை ஒவ்வொரு படியும் நம்மள ஒரு புது புரிதலுக்குள்ள கொண்டு வந்திருக்கு. உண்மைதான். இந்த உரையாடலோட நிறைவா நான் உங்ககிட்ட ஒரு புதிய சிந்தனையை தூண்டுற ஒரு கேள்வியை வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நாம இதுவரைக்கும் விவாதிச்ச இந்த வரிகள்ல உள்ள நிறைவகை உரைவகை அப்படிங்கிற கருத்தை மட்டும் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. நீருக்குள்ள இந்த அருட்பெருஞ்சோதியும் பிரம்மாண்டமான சக்திகளும் இவ்வளவு முழுமையா உறைஞ்சிருக்கு அப்படின்னு இந்த படிக்கட்டுகள் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆமா. அப்படின்னா நாளைக்கு காலையில நீங்க தூங்கி எழுந்து தாகத்தோட குடிக்கிற ஒரு டம்ளர் நீரை அல்லது நீங்க முகம் கழுவுற அந்த நீரை இனிமே எப்படி பாப்பீங்க? இதுவரைக்கும் நீங்க அதை பார்த்த அதே சாதாரண பார்வையோட பார்க்க முடியுமா? வாவ். அந்த சாதாரண நீருத்துள்ள நம்ம புறக்கண்களுக்கு தெரியாத ஆனா நம்ம உயிரை முழுமையாக்குற எவ்வளவு பெரிய ஒளியின் இயக்கங்களும் குணங்களும் உறைஞ்சிருக்க கூடும். இந்த கேள்வியோட உங்க அன்றாட வாழ்க்கையை தொடருங்க. இது நிஜமாவே ஒரு அற்புதமான சிந்தனை. ஒவ்வொரு துளி நீர்லயும் அந்த பிரபஞ்சத்தின் முழுமையை தேடுங்க. நாளைக்கு காலையில குடிக்க போற அந்த ஒரு டம்ளர் நீரோட சுவைய நிச்சயமா இப்போதே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த பிரபஞ்சத்தோட சின்னஞ்சிறு துளிக்குள்ளேயும் இவ்ளோ பெரிய ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்குங்கிறது தான் நிஜமான ஆச்சரியம். கண்டிப்பா. இந்த ஆழமான தத்துவ பயணத்துல அறிவின் படிக்கட்டுகள்ல எங்களோடு இணைந்து பயணித்த உங்களுக்கு எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழ்ந்த தேடல்ல நாம சந்திப்போம். அதுவரைக்கும் அந்த ஒளியின் தன்மையை உங்களுக்குள் உணர்ந்தபடி இருங்கள். விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி.